Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 994 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல பிக் மாம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே கர்ண கொடூரமா வந்தால அவளை பார்த்துட்டு அத்தனை பேருமே ஆடி போயிட்டாங்க. என்ன இவெல்லாம் என்ட்ரி கொடுக்குறாளேன்னு அவ ஜூயிஸ கையில பிடிச்சு வச்சுட்டு, என்னப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா இருக்கியா நீப்பா? அதுக்கு அப்படியே வேர்த்து ஊத்துது. ஆஹா, மறுபடியும் இவகிட்டயே வந்து மாட்டிக்கிட்டமேன்னு. பிக் மாமோட மூஞ்ச தூரத்துல இருந்து பார்த்தாலே க்ளோஸ் அப்ல பார்த்த மாதிரி தான் இருக்கும். இவ்வளவு க்ளோஸ் அப்ல வச்சு காமிச்சா ஜூயிஸ் பயந்துராது. நமியும் கேரட்டும் வேற மாட்டிட்டாங்க. என்ன பண்ண போறாங்களோ தெரியல. சுத்தி நம்ம எல்லாம் பார்த்துட்டு பதறுவாங்க. ஐயோ இவங்கள மாட்டிட்டாங்களான்னு. ஆனா என்ன, இவங்க வர வேண்டிய இடம் இதுதான். ஏன்னா இங்கதான மொமனசுகே இருக்கான். அவனை காப்பாத்துறதான அவங்க வேலையே. இப்ப இவங்களையே யாராச்சும் ஒருத்தர் காப்பாத்தணும் போல. அங்க கைடோ பிக் மாமா புடிச்சு கத்திட்டு இருப்பான். ஆடறிவு கெட்டவளே, ஏன் லேட் பண்ண? எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? பண்ணி பண்டாரோன்னு பச்சை பச்சையா திட்டுவா. அட விடுடா விளக்குன்னு, அதான் வந்துட்டல்ல, அப்புறம் என்ன கவலைன்னு சொல்லிட்டு அவ லைவ்ல பேச ஆரம்பிப்பான். இந்த மாதிரி நானும் கைடோவும் ஒன்னு சேர்ந்திருக்கோம். எல்லாமே ஒரு பர்பஸ்க்காக தான். அண்ட் எங்களோட பைரட்டிங் நாங்க விட மாட்டோம், இன்னும் வெறித்தனமா பண்ண போறோம் அப்படி இப்படின்னு சொன்னவ கடைசியில ஒரு குண்டை தூக்கி போடுவான். என்னன்னா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்ததே ஒன் பீஸ கண்டுபிடிக்கிறதுக்காகவாமா. இத சொல்லும் போதே அந்த ஒனியஷிமால ஒரு பெரிய இடி விழும் பாருங்க. இப்படி இவங்க சொன்ன உடனே அங்க இருக்க எல்லாத்துக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. காட்டுத்தனமா கத்துவாங்க. ஆமா, அதை கண்டுபிடிச்ச ஒரே ஆளு கோல்டி ரோஜர் மட்டும்தான். இப்ப இவங்களும் கிளம்பிட்டாங்களே. இத பாத்துக்கிட்டு இருந்த நம்ம லூஃபிக்கு தான் கடுப்பாகும். ஏன்னா நம்ம பையன் தான் அதை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சே தீர்வேன்னு ஒத்த கால நின்றுட்டு இருந்தான். இப்ப காம்படிஷனுக்கு எம்பரர்ஸே கிளம்பிட்டாங்களே, அதனாலேயே அவங்கள போட்டு பொழக்காம விட மாட்டேன்னு ஒத்த கால நிப்பான். கைடோ என்ன சொல்லுவான், இப்ப ஏன்ஷியன் வெப்பன் ஒண்ணு இருக்குது, அது மட்டும் வெளியில வந்துச்சுன்னா அதனால பயமும் இந்த உலகத்துல ஒரு பெரிய வாரும் தான் நடக்கும். அதனால எல்லாருமே ப்ரிப்பேர்டா இருங்க. ஏன்னா அதுதான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த வேர்ல்ட் ஆஃப் வயலன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இன்னும் ஹேப்பியா கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. எது சொன்னாலும் கத்துறானுங்க. காவாலி பயிலுங்க கத்தி தான் ஆகணும், இல்லன்னா கைடோ காதை கடிச்சு விட்டுருவான். இப்ப ஆன்சியன் வெப்பன் ஒண்ணு இவங்களுக்கு தான் தூக்கி வாரி போடும். அதாவது அப்படியே விட்டாதான் பஞ்சாயத்து இல்லாம இருக்கும். அதுவும் இவனுக்கு கையில எல்லாம் அந்த ஆன்சியன் வெப்பன் கிடைச்சா என்ன ஆகுறது? ரோபினுக்கு நல்லாவே தெரியும் மொத்தம் 3 ஆன்சியன் வெப்பன்ஸ் இருக்குதுன்னு. அதுக்கு பேருகளை பாத்தீங்கன்னா காடோட பேரை வச்சிருப்பாங்க. ஒன்னு புளூட்டோனு, இன்னொன்னு உரானஸ், அடுத்தது பொசைடன். அந்த 3 பவர் மட்டும் இவங்க கையில கிடைச்சது கண்டிப்பா இந்த உலகமே அழிவை நோக்கி தான் போகும். ஏன்னா இவங்களே எவ்வளவு பயங்கரமான ஆளுங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். இதுல வெப்பன் வேற. இப்படி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிக்கிறத பார்த்தா நம்பவே முடியல. பரம விரோதிகளா இருந்தாங்க, இப்ப பல்ல காட்டிட்டு நிக்கிறாங்க. ஒரோச்சிக்கு செம ஹாப்பி, சூப்பர் அப், இனி இந்த உலகத்தையே ஆள போறமான்னு. அப்போ கைடோ பாத்தீங்கன்னா ஒரோச்சியோட சபார்டினேட்ஸை டிசைட் பண்ண சொல்லுவான். என்னத்தை டிசைட் பண்ணுன்னு கேட்டா, இந்த லேண்ட் ஆஃப் ஆனோ ஐலாண்ட் பாத்தீங்கன்னா செம ஸ்ட்ராங்கா நேச்சரால ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டு இருக்குது. எப்படின்னா இந்த இடத்துக்கு வரணும்னாலே ஃபால்ஸை தாண்டி தான் வரணும். அது கஷ்டம் தான், ஆனா வர முடியாதுட்டு இல்ல. அதுக்கு ஏதாச்சும் பண்ணிக்கலாம்னு வைங்க. அதுக்கப்புறம் கடலும் பாத்தீங்கன்னா நார்மலா இருக்காது, கண்ணா பின்னான்னு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கும். எவன் உள்ள வந்து சிக்கினாலுமே சின்ன பின்னமாயிருவானுங்க. சோ நேவியாலையும் வேர்ல்டு கவர்மெண்டாலையும் அவ்வளவு சீக்கிரத்துல உள்ள வர முடியாது. அதுக்கு பாத்தீங்கன்னா இவனுக்கு இன்னுமே வெப்பன்ஸா அவங்க ஃபேக்டரியில ரெடி பண்ணணும். ஆனா இப்ப இருக்க மேன் பவர்ஸ் பத்தாது. ஆல்ரெடி ஏகப்பட்ட கிராமத்துல இருக்க ஆளுகளை கழுத்தா மாட்டல 4 போட்டு கூப்பிட்டு வந்து வேலை பார்க்க வச்சுட்டு இருக்கானுங்க. இதுல வேற இப்ப ஃபிளவர் கேபிட்டல்ல இருக்க ஆளுகளையும் கூப்பிட்டு வர போறானுங்களாமா. ஆமா, அப்படி கூப்பிட்டு வந்தானுங்கன்னா சோத்துக்கு என்ன பண்ணுவானுங்க? அதை மட்டும் பண்ணிட்டாங்கன்னா இந்த மொத்த ஐலாண்டுமே எந்த ஒரு சட்ட திட்டமும் இல்லாத ஐலாண்டா மாறிடும். அது மட்டும் இல்லாம பைரட்ஸ்களுக்கெல்லாம் ஒரு சொர்க்க பூமியா மாறிடும். என்ன பண்ண தயாரானவன லேண்ட் ஆஃப் ஆனோல இருக்க சாம்ராய்ஸ்கெல்லாம் தூக்கி வாரி போடும். ஃபுக்குரோகோஜி பார்த்துட்டு, கைடோ சாமா என்ன சொல்றீங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சொல்லுவான். இங்க ஒரோச்சிக்கு செம்மையா கடுப்பாயிருச்சு. ஏன்னா லேண்ட் ஆஃப் ஆனோவே இவனோட கட்டுப்பாட்டுல இருக்க இவனோட வீடு. அதுல வந்து யாரு கைய வைக்க கூடாது. ஏதாச்சும் பஞ்சாயத்துனா இவன் தான் இறங்கி கைய வைக்கணும். ஐ மீன் பஞ்சாயத்து பண்றதே இவன் தான். தப்பு நடக்க கூடாதுன்னு இல்ல, ஆனா தப்ப நாங்க தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பையன் இப்போ கைடோ மொத்த இடத்தையுமே அவன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரேன்னு சொன்னானா இவன் எந்த இடத்த ரூல் பண்ண போறான்? அண்ட் அது மட்டும் இல்லாம குரோசுமி கிளானியே அவங்க வச்சு செஞ்சு அவங்க கிட்ட இருக்க எல்லாத்தையுமே பறிச்சுட்டாங்க. அவங்கள பழி வாங்கணும் தான் இவன் குசுகி கிளானை கண்டம் பண்ணி அதுக்கப்புறம் லேண்ட் ஆஃப் ஆனோல நடிச்சு இவனோட ரிவெஞ்ச நல்லா தீத்துக்கிட்டான். அது எல்லாமே இந்த ஒரு விஷயத்துக்காக தான். இப்போ மத்த கிராமத்தெல்லாம் அழிச்சான், சரி ஓகேன்னு கண்டுக்காம விட்டுட்டான். ஆனா ஃபிளவர் கேபிட்டல் வந்து குரோசுமி கிளானோட ஒரு பழி வாங்குற இடம். அங்க வாழ்றவங்களுக்கு சரி அந்த இடமும் சரி எனக்கு தான் சொந்தம். அங்க மட்டும் நீ கைய வைக்காத, எவனா இருந்தாலும் விட மாட்டேன், ஏன் நீயா இருந்தாலும் நான் விட மாட்டேன். கைடோவியே எதிர்த்து பேசிடுவான். அவன் கண்டுகிற மாதிரியே இல்ல. ஏன்னா அவன் இவனை என்னைக்குமே ஒரு மனுஷனா மதிச்சதே இல்ல. அது அவனுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. கைடோ பாத்தீங்கன்னா நேரா நம்ம மொமனசுகே கிட்ட போவான். அவனுக்கு என்ன கைடோவை பார்த்த உடனே அள்ளு விடுது. ஏன்னா அவன் எவ்வளவு பயங்கரமான ஆளு. தம்மா கொண்டு பையன் முன்னாடி போய் நின்னா இப்படி அவன் போயிட்டு இருக்கும் போதே அங்க பின்னாடி அவன் கத்திக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி குரோசுகி கிளானை மொத்தமா நான் அழிச்சு என் கிளான் மேல கைய வச்ச எல்லாத்தையுமே டார்ச்சர் பண்ணி கொடுமை பண்ணி என்னை எதிர்க்க
இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொடூரமா சாவடிப்பேன். இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி லேண்ட் ஆஃப் ஆனோவை அழிக்கிறது நான் மட்டும்தான். வேற எவனுக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த கண்ட்ரி என்னோட கண்ட்ரி. உன் இடம் எதுன்னு நீ தெரிஞ்சுக்க கைடோ. நீ இப்போ ஷார்ட் டைம்ல வந்தவன். உனக்காக வெப்பன்ஸ் ரெடி பண்ண நான் இடம் கொடுத்திருக்கேன். அவ்வளவுதான். என் ஆளுகளையும் கொடுத்திருக்கேன். அதனால லேண்ட் ஆஃப் ஆனோல உன் ஆட்டத்தெல்லாம் வச்சுக்காத அப்படி இப்படின்னு சொல்லி கைடோவையே எதிர்த்து பேசிட்டு இருக்கான். என்ன தைரியத்துல இவன் பேசிட்டு இருக்கான்னு தெரியல. ஒன்னா நம்பர் பயந்தாங்கோலியா இருந்தவன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கூட நின்ன உடனே என்னென்ன பேச்சு பேசுற மாதிரிங்களா. அப்போ கிங்கு அப்படியே கத்தி எடுத்து நீட்டுவான். அவன் அவனோட பெரிய சைஸ் ஆயுதம் இருக்குல்ல அதை கீழே வச்சுட்டு அந்த கத்தியை வாங்குவான். ஓகே அந்த பொடிப்பையில கொல்ல போறான்னு சொல்லிட்டு நல்லா கொல்லு, நல்லா ஜாலியா கொல்லு. இதுக்கு வேணா நான் உனக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன். லேண்ட் ஆஃப் ஆனோல எது பண்ணாலும் நான் தாண்டா முடிவு பண்ணுவேன்னு சொல்லும் போது கத்திய வச்சு ஒரு ஓடு அப்படியே ரத்தம் பீச்சுக்கிட்டு தெரியும். எல்லாருமே வாய பழந்துருவாங்க. ஐயோ என்ன பொசுக்குன்னு இப்படி பண்ணிட்டான்னு. அத்தனை பேர்த்தோட கண்ணுல அப்படி ஒரு பீதி. மொமனசுக்கேவோட தலைய ரெண்டா வெட்டிட்டானான்னு பார்த்தா அவன் வெட்டினது உரோச்சியோட தலைய வெட்டி முடிச்சுட்டு நீ யாரா இருந்தா எனக்கு என்ன, எவனா இருந்தா எனக்கு என்னடா, இனிமேட்டு நீ எல்லாம் எனக்கு தேவையே இல்ல சாவுட அப்படின்ட்டு கேஷலா சொல்லுவான். ஆனா சுத்தி இருக்க அவன் ஆளுகெல்லாம் பார்த்துட்டு வாய பொழந்துருவானுங்க. 20 வருஷமா தொட முடியாம ஆட்டம் போட்டு இருந்தவனே ஒரே போல போட்டுட்டான். பிக் மாம் எல்லாம் சூப்பர் ஆஹா ஓஹோன்னு சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஆமா இப்படி என்ஜாய் பண்றதான அவளோட வேலையே. மொமனசுக்கே சின்ன பையன்ல லைவா இப்படி தலை தனியா கிடக்கிறத பார்த்தோன்னே அவனுக்கு உள்ளுக்குள்ள நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. பாவம் பையன் இழிச்சாமே நீ செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் நேரா போய் நம்ம மொமனசுக்கே மேலேயே ஒரு குத்து வைப்பான்னு பார்த்தேன். ஆனா அவனை குத்தாம சைட்ல மட்டும் 2 குத்து குத்திட்டு குரோசுமி கிளானா இருந்தாலும் சரி கொசுகி கிளானா இருந்தாலும் சரி எனக்கெல்லாம் அவனுக்கு ஒண்ணுமே இல்லடா. என்கிட்ட மோதுனா இதான்டா நிலைமைப்பான். மொமனசுக்கே இப்ப மரண பீதியை கண்டுல பார்த்துட்டான். எப்படி அவங்க அம்மா அப்பாவெல்லாம் போட்டு தள்ள மாதிரி இவனையும் போட்டு தள்ள போறாங்கன்னு முடிவே ஆயிருச்சு. ஆனா லூஃபி பார்த்துட்டு சும்மா இல்லாம டே மொமனசுக்கே நீ ஒன்னும் கவலைப்படாத நான் வர்றேன்னு கத்திட்டு இருப்பானா. ஏய் வாய மூடிட்டுறா மாட்டக்கூடாதுன்னு தானே மேல இருந்து பாத்துட்டு இருக்கோம். நீ பாட்டு கத்திட்டு இருக்கேன்னு சொல்லும் போதே அந்த அட்டிக்கு உடஞ்சு கீழே வந்துருவாங்க. எல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவாங்க. இவங்களான்னு லூஃபி அவளோட சட்டையை பிடிச்சி இழுத்து மொமனசுக்கேவை எப்படியாச்சும் நான் காப்பாத்தி ஆகணும் எனக்கு வழிய காமிப்பான். அப்பவே அவளுக்கு புரிஞ்சு போச்சு இவன் நம்மள நம்ப ஆரம்பிச்சிட்டான்னு. உடனே அவனை காப்பாத்துறதுக்காக குடு 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 குடுன்னு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இவங்கள தான் பிடிக்கணும்னு ஒரு கூட்டமே சுத்திட்டு இருக்குது. அவங்கள விடாதீங்க விடாதீங்கன்னு பின்னாடி இருந்து ஒரே சத்தம். சரி குண்டு மேல குண்டா கைடோ போட்டுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் மொமனசுக்கேவை காப்பாத்தினாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்ப்போம். டாடா.